சார் அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு ஆய்வு செஞ்சு அது மதிப்பீடு செஞ்ச தொகையிலேருந்து 10% தான் கொடுப்போம். அதுதான் கொடுத்துருக்குறோம். இது மதிப்பீடு சரி மதிப்பீடு பண்ணி கொடுக்க சொல்றாங்களோ அதை கொடுப்பாங்க. இதுல என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படின்னு கேட்கிறார் குமார் சார். ஒரு அது மட்டும் சொல்லலைங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை சொன்னார். மெயின் பாயிண்ட்டே தான். அவர் ஒரு நல்ல தமிழனா நம்ம மாதிரி உணர்வோட அவரோட உணர்ச்சிகளை இன்றைக்கி வெளிப்படுத்தினார். அழகாக சொன்னார் பாருங்கள். ஏன் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, எதுக்கு நமக்கு அவங்களோட சண்டை, ஏன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எப்படி போகணும்? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அப்போ மத்திய அரசுங்கிற மாட்டை எப்படி கறக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதான்னாரு. அது பசு மாடா எரும மாடான்னு அவர் சொல்லலை. எனக்கு என்ன வருத்தம்னா, எப்படி கறக்கணும்னு அண்ணன் குமார் சொன்னார்னா அப்படியாவது கறக்கலாம். நமக்கு தேவை நிதி. எங்கள் முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார், இங்கே நீதியும் கிடைக்காது நிதியும் கிடைக்காது. இந்த ரெண்டும் இவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது இந்த நேரத்தில் ரொம்ப தவறு. அதனால் தேவையில்லாமல் எனர்ஜியை வீணாக்காதீங்க. நீங்கள் மூலையில போடுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தானே அவங்க வைக்க. இல்லைங்க, அப்புறம் நான் திரும்பி சொல்கிறேன், என்னத்துக்கு நாங்கள் முரண்டு பிடிச்சோங்கிறத அவரே சொல்லலாம். நாங்கள் யாரும் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிக்கிட்டே, அதை தான் நானும் திரும்பியும் சொல்கிறேன். என்னத்துக்கு நாங்கள் முரண்டு பிடிச்சோம். இப்போ இவர் ஷியாம் சார் கூட சொன்னார், நிதி வரலைங்கிறதுக்கு மத்திய அமைச்சர்கிட்ட நிர்மலா சீதாராமன்ட்ட வேணால் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நீதியே வரல அப்படிங்கிறதுக்கு யாருக்கிட்ட போய் கேட்குறது என்னங்கிற மாதிரி வந்தால் நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு மசோதா பாஸ் பண்ணணுன்னா இங்கே நீதி கிடைக்காது. ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார். ஆளுநர் யார்? பாஜகவோட பவர் ஏஜென்ட்டு. நாங்கள் கையெழுத்து வாங்கி தான் பொழப்பு ஓட்டணும். கம்பெனி ஓடாது. நாங்கள் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அங்கே அவங்க பர்மிஷன் சொன்ன பிறகு அந்த மசோதா அங்கே பாஸ் ஆகும். இது கிடைக்கிற நீதி. அது இல்லாமல் ஒரு மந்திரிக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைக்கணும்னு சொன்னால் இங்கே நீதி கிடைக்காது. நாங்கள் திரும்பியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அங்கே அவங்க டைரக்ஷன் கொடுத்த பிறகு இவர் இங்கே பதவி பிரமாணம் எடுத்து வைப்பார். இப்போ ஒன்றையும் நாங்கள் அப்படியே திரும்பி பாருங்கள். இதெல்லாம் எங்கேருந்து நீதி நாங்கள் கேட்டு வாங்குகிறோம்? பிரைம் மினிஸ்டர்கிட்ட வாங்குகிறோம், சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட வாங்குகிறோம். அப்படின்னா இப்போ எங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? சுப்ரீம் கோர்ட்டா பிரதமர் மோடியா? இதை நண்பர் குமார் இங்கேருந்து சொல்லலாம். ஏன்னாங்க இதெல்லாம் நீதியா? இதெல்லாம் என்ன உங்களை யாருங்க போய் அதெல்லாம் கேட்க சொன்னால்? அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானா? நாங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணல? அவர் இங்கே வரும்போது நாங்கள் என்ன ஏதாவது வம்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம்? நல்லா வாங்கங்கிறோம், திருப்தியாக வாங்கங்கிறோம், டிஃபன் சாப்பிட்றோம், வேட்டி சட்டை கொடுக்குறோம், அதெல்லாம் கட்டிக்கிட்டு வர்றாரு. கேலோ இந்தியாவை கூப்பிட்டு வந்தோம். என்ன தான் செய்யலை அவரை? நீங்கள் கூட சொன்னீங்க என்னெல்லாம் பண்ணுன்னா அவர் கெஞ்சி கேட்டோம், சண்டை போட்டு கேட்குறோம், கெஞ்சி கேட்குறோம், உரிமையோடு கேட்குறோம், பாதிக்கப்பட்டு கேட்குறோம். ஏங்க வாழ வைக்கிறதுக்கு பணம் கேட்டால் செத்தவம்பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு குமார் சார் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்டிஆர்எஃப் ஃபண்டு 900 கோடி கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி உங்களுக்கு அட்வான்ஸாக அடுத்த டென்னருக்குள்ளதும் சேர்த்து 900 கோடி கொடுத்தாச்சு. இது கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றார் அவர். அது மட்டுமாக சொன்னார். யார் பெரிய ஆளுங்கிறதால நீ ஏன் டிஸ்கஸ் பண்ணுற? நீ என்ன எங்களோட பெரிய ஆளா? உனக்கு என்ன இருக்கு? ஒழுங்காக இருந்தால் இது, இல்லைனா தூக்கி உள்ளே வச்சுருவோம், இல்லை களைச்சிட்டு போடுவோம், இல்லை 4 ஈடியை விடுவோம், இல்லை 2 கேடியை விடுவோம். அவர் சொன்னார், அவரே சிரிக்கிறார் பாருங்க. நீங்கள் அவர் சிரிப்புக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் நான் சொல்லாததெல்லாம் நீ தெளிவாக சொல்லிட்டீங்க, மனசில் நினைக்கிறத நீ சொல்கிறியன்னு அர்த்தம். அவர் தெளிவாக சொல்கிறார், ஏடி விட்றான், ஐடி விட்றேன், இவ்வளோ சிபிஐ விட்டு கூட நீ அடங்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. அவர் கேட்குறது நியாயம் தானே? நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூட உணர்ச்சி சப்பட்டு கேட்டார், நீங்கள் மிரட்டி பார்க்குறீங்களா? அதான் நானும் சொல்கிறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அனுப்புறீங்க, இங்கேருந்து ஒன்றும் வசூலாக மாட்டேங்குது, கலெக்ஷன் வரல. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அனுப்பி இங்கே தமிழக முதலமைச்சரையும் இந்த அசம்பிளியையும் முடைக்கலான்னு பார்க்குறீங்க. இங்கே அதுக்கு அடிப்பணிக்கிறதுக்கு ஆள் இல்லை. திராவிடம் அப்படி பார்த்தா ஒரு வாதத்துக்கே எடுப்போம். தேர்தல் தான் வாதம்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் தான் இதை வழங்கி இருக்கிறாங்கிறதாவது நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? கண்டிப்பாக மேடம். இதை இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். ஷியாம் சார் கூட இதில் கிராஸ் பண்ண, கர்நாடகத்தில் கூட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது வருது, எப்படிப்பா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டார். நியாயமாக ஒன்று போகிறீங்க, 28 தொகுதியில் 14 தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஃபேஸ் அவங்களுக்கு இருக்கு, 14 தான் முடிஞ்சிருக்கு. இந்த 14லேயே அங்கே டெபாசிட் ஆகானான்னு தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு. நிலைமை அங்கே ரொம்ப வீக்கு, வழி இல்லை. அதனால் அங்கே வரைச்சின்னு போகிற இடம் எல்லாம் அடித்து திருப்பி துரைச்சிட்டான். அதெல்லாம் கவனிச்சுட்டு வேறு வழியே இல்லாமல் அவங்களும் சுப்ரீம் கோர்ட்டு தான், நாங்களும் சுப்ரீம் கோர்ட்டு தான், இங்கே எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு தான். அதனால் எங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருந்தோம்.
சுப்ரீம் கோர்ட்டுங்கிற பிரைம் மினிஸ்டர் அது என்ன உங்களுக்கு மட்டும் தனி பிரைம் மினிஸ்டர், நம்ம எல்லாருக்கும் ஒரே பிரைம் மினிஸ்டர். நம்ம பிரைம் மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருந்தோம். ஓ, நீங்க சுப்ரீம் கோர்ட்டை சொல்றீங்க. அப்படி எடுத்துக்குவோம். சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருந்தோம். வேற வழி கிடையாது. நம்மள எதிர்க்கட்சி, நம்மளை பாதுகாக்கிறது. நீங்க என்ன எப்படி நம்பலாம்? நான் எதிர்க்கட்சியில சேர்க்கறீங்க. நான் பத்திரிகையாளருங்க. நம்ம தமிழ்நாடுங்க. நீங்களும் ஒரு தமிழ் பாரம்பரியங்க, உணர்வு உங்களுக்கு இருக்கு. இவரை மட்டும் நான் இல்லை நான் சொல்லுவேன். வேற கோட்டு போட்டா இந்திக்காரனா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் நம்ம தமிழன் தான். அதனால் அண்ணன் நமக்கு எப்படி சப்போர்ட் ஆனதுனால தான். சுப்ரீம் கோர்ட்டு டிசைட் பண்ணுறதுக்குள்ள கர்நாடகத்துக்குள்ள இவங்களால அரசியல் பண்ண முடியலை, வழி கிடையாது. அதனால் செகண்ட் ஃபேஸில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இப்போ 3454 கோடி. இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? அங்கே ஒன்றே வறட்சியாம். இப்போ நாங்கள் என்ன வளர்ச்சிக்காக கேட்டோம்? நாங்களும் இங்கே வறட்சிக்காக இன்னைக்கு கூட முதலமைச்சர் வந்து குடிநீருக்காக ஒரு 150 கோடி SDRF ஃபண்ட்லேருந்து ஒதுக்கி இருக்கிறார் இல்லையா, மாநில நிதியிலேருந்து ஒதுக்கி இருக்காரு. மேடம் இப்போ மட்டும் என்னாச்சு? இந்த ரெண்டுக்குமே நாங்கள் வந்து 2000 சொச்சம் நிதியை வந்து எங்கள் பேரிடர்லேருந்து தான் கொடுத்துருக்கோம், மாநில நிதியிலேருந்து. யார் கொடுத்தது? நாங்கள் தான். இப்போ அது வந்து நம்ம பேரிடர். இப்போ அது எங்க பேரிடர் இல்லை, இதுல நம்பன்னு சொல்லலாம். ஆமாங்க, இது நம்ம பேரிடர். நம்ம பேரிடர்லேருந்து தான் நாங்கள் மாநில நிதிங்கிறதுனால நாங்கள் கொடுத்துருக்கோம். 2000 சொச்சம் கோடி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எங்கே இருந்துங்க வருது? என்னவோ இவர் என்னவோ தனியாக ஒரு கார்பரேட் கம்பெனி வச்சு நடத்துகிற மாதிரி, இவர்கிட்ட நாங்கள் எல்லாம் ஸ்டேட்டெல்லாம் எம்ப்ளாயி மாதிரி இவர் உட்கார்ந்து எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டு. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட கொஞ்சம் கூட வந்து இணக்கமாகவே போகலை அப்படிங்கிறது தான் அவர் வைத்த வாதம். நாங்கள் திரும்பியும் கேட்குறோம், இணக்கமாக போகணுன்ற அவசியம் எதுலங்க இருக்குது? கூட்டாட்சி தத்துவம் உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் இணக்கமாக போகலாம். நீங்கள் தான் நீங்கள் சொல்கிற சட்டையை போடு, நீங்கள் சொல்கிற ஜிப்பாவை போடு, கைலியை கட்டு, டிஷர்ட்டு போடுங்கிறீங்களே. நாங்கள் ஏன் சார் அதுக்கு வரோம்? எங்களை சப்பாத்தி ரொட்டியும் தின்னு நாங்கள் ஏன் சார் வரோம்? நாங்கள் முப்போகம் வெள்ளாமையில் நல்ல தெம்பாக தெளிவாக தமிழ்நாடு திராவிடங்கிற மாடலில் நல்ல உச்சத்துக்கு வரோம். உங்களுக்கு அது பிடிக்கலை. எங்ககிட்டேருந்து ஃபண்டை வாங்கி தான் நீங்கள் அங்கே பிஸ்னஸ் மாதிரி கார்பரேட்டுக்கெல்லாம் நிதியை டிஸ்கவுண்ட் பண்ணி தள்ளுறீங்க. உங்கள் பாலிடிக்ஸு வேறு, நீங்கள் வந்து கார்பரேட் பாலிடிக்ஸு. நாங்கள் இங்கே அப்பாவியாக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்டன்னு இப்படி எல்லாத்துலேயும், எல்லா மதத்துலேயும், முஸ்லீமில் கூட ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் நாங்கள் இந்த ஆட்சியும் கட்சியும் நடத்துகிறோம். இது மக்களோட வளர்ச்சிக்காக நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் சுருட்டுறதெல்லாம் பார்த்தா ஒட்டுமொத்தமாக இப்போ அண்ணன் கூட சொன்னார், குழு, அந்த குழு எடுக்கிற முடிவுங்கன்னாரு. எந்த குழு இது? இல்லை அது குழுவா இல்லை மண் புழுவா? நான் தெரியாமல் கேட்குறேன். இது என்னங்க அர்த்தம்? குழுன்னா இப்போ யார்? நீங்கள் ராஜ்நாத் சிங் வந்தார், அவர் எந்த குழு? நிர்மலா சீதாராமன் எந்த குழு? பிரதமர் எந்த குழு? இப்போ நீங்களாம் என்ன குழு? உங்களுக்கு கீழே அது என்ன குழு? இது என்னங்க நியாயம்? அப்படி தான் எல்லாம் வந்து இல்லை. ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஆய்வுக்குழு வந்து எவ்வளவு சேதம் அப்படிங்கிறத இங்கே ஆய்வு பண்ணோம். மத்திய அரசு ஒரு குழு அனுப்போம், அவங்க வந்து இங்கே மெஷர் பண்ணுவாங்க, எவ்வளவு இழப்பு, உயிரிழப்பு எவ்வளவு, பொருட்சேதம் எவ்வளவு, பயிர் இந்த மாதிரி விவசாய வேளாண்மை சேதம்னு அந்த குழுவை தான் அவர் மீன் பண்ணுறாரு. இந்த குழு தானுங்க. இந்த குழு தமிழ்நாட்டில் அதே மாதிரி இப்போ 2 இடத்துலையும் இப்போ நடந்து பாருங்கள். மிக்ஸாமும் தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கும் ஸ்டேட்லேருந்து 2000 கோடி செலவு பண்ணி தான் அதை பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு எத்தனாயிரம் கோடி கொடுக்கணும்? நாங்கள் என்ன கேட்டோம்? 37,000 கோடி கேட்டால், வாழ்கிறதுக்கு நிதி கேட்டால், அடக்கம் பண்ணுறதுக்கு, பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு ஃபண்ட் அனுப்பின மாதிரி. இது என்னங்க நியாயம்? நாங்கள் 2000 கோடி கொடுத்து எமர்ஜென்சிக்கு அதை எடுக்கிறோம். உங்களை எமர்ஜென்சிக்காக நாங்கள் 7,000 கோடி வரை எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்டார், பதிலே கிடையாது. இது வரைக்கும் எந்த பதிலும் கிடையாதுங்க. நீங்கள் பீரியடு முடிஞ்சு வெளியே போகிற கண்டிஷனுக்கு வந்து இப்போ கோர்ட்டு வந்த பிறகு வழி இல்லாமல் அதுவும் சுயநலத்துக்காக இப்போ நீங்கள் ஒதுக்குற மாதிரி ஒதுக்குறீங்க. எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் வாங்கி அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து இதை பிரச்சாரத்துக்கு வேறு பயன்படுத்துவீங்க. இந்த நிலையில் கூட பாருங்கள், மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் அண்ணன் குமார் இருக்கார். குமாரே அவரை வம்பிக்கிறீங்க, வேலைன்னு வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக அவரே எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு வரீங்க. ஏங்கப்பா அவர் தான் என்ன உணர்வின் அடிப்படையில் பேசினார். ஏங்க இவரோட அக்கா தங்கச்சிங்கெல்லாம் தூத்துக்குடியில் இருக்குது, என்னோட அண்ணன் தம்பி தூத்துக்குடியில் இருப்பான். அதாவது ரோட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டில் நிற்கிறான். இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக, பாஜக சப்போர்ட்டாக இங்கே உட்காந்துட்டு அதெல்லாம் குழு வரும் பார்த்துட்டு போகணுன்னா, இன்னும் வந்த குழுக்கிட்ட அந்த எருமை மாடியும் பசு மாடியும் பிடிச்சி அனுப்பலாமா? என்னங்க நியாயம்? நமக்கெல்லாம் தமிழுங்கிற உணர்வு வரணுங்க. நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, மொத்தம் இங்கே உயிர் இழக்கிறதுங்கிறது நம்ம அக்கா தங்கச்சி. எனக்கு ஒரு சின்ன கேள்வி அவர் சேர்த்து சொல்லட்டும்.
போன ஆண்டு ஒரு 5000 கோடி ரூபா உலக வங்கியிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க மத்திய அரசு. அது எதுக்குன்னா மராமத்து பணி, ட்ரைனேஜ், மற்ற சிஸ்டங்களெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த பணம் போன மே மாதம் நான் வெளிநாடு போகிறதுக்கு முன்னே நான் அதை அடிச்சுட்டு தான் போனேன். அப்போ என்ன சொன்னாங்க, எல்லாம் தூர்வாரப்பட்டு விட்டது, 90% செலவு பண்ணியாச்சு, இனிமேல் இந்த மாதிரி 2 மடங்கு மழை வந்தாலும் கூட ஒன்றும் ஆகாதுன்னு நம்ம மேயரே பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் என்ன ஆகிட்டுது, இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த மழை வெள்ளத்துக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, 25% தான் செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு அதை பற்றி கேட்டால் அதுக்கு பதில் கொடுக்குறது, நீயே பணம் கொடுத்த, நான் எங்களுக்கு உலக வங்கி தானே கொடுத்ததுன்னு எல்லாருமே விவாதத்துக்கு வர்றவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் அவங்க மேலே எப்படி நல்ல எண்ணம் வரும்? நம்பி கொடுக்கறதுக்கே மனசு வராத உங்களை நம்பி. இந்த மாதிரி தில்லுமுல் பண்ணா என்ன? சரி, இவங்க தான் வந்து இதெல்லாம் தில்லுமுல்லுங்கறது அதீத வார்த்தை. நானே சொல்றேன், யார் தில்லுமுல்லுன்னு நான் சொல்றேன். அத நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு அரச பார்த்து நீங்க தில்லுமுல்லு பண்றாங்க மேடம். நான் சொல்ல கேளுங்க, இதுக்கு அர்த்தம் என்ன? மத்திய அரசு வழியா கொடுத்தது உலக வங்கி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அதுக்கு கேர் ஆஃப். அவங்க கிட்ட வந்து தான் அந்த ஃபண்ட் தான் தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கு. சார், லோன் கொடுக்கற இப்ப கேரளாவுக்கு அந்த லோன் வாங்குறதுக்கான இத கூட தரத்தை குறைச்சு அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்லாப குறைச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப மத்திய அரசு வந்து அவங்களுக்கு தடை பண்ணிச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? மத்திய அரசு ஒப்புதலால தான் உலக வங்கி நிதி கொடுக்குது அப்படின்னா ஏன் கேரளா வந்து எங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்லாப நாங்க கடன் வாங்குறதுக்கான தரத்தை எங்களுக்கு குறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க? அப்ப அதை குறைச்சது யாரு? அது மத்திய அரசு வேணும்னே பண்ணாங்க. யார் திங்கிற சோத்துல யார் மண்ண போடுறான்னு நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரச்சாரத்துக்கு இங்க வரீங்க. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நீங்க ஃபண்டு கொடுக்கறனாலும் யார் விட்டு பணத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னு நாங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும். யூனியன் எங்கள் பேரறிஞரே சொன்னார், யூனியன் இஸ் லைக் ஆனியன்னாரு. அது ஒரு வெங்காயம் ஐயா, உரிச்சி பாரு ஒரு இடம் உள்ளே இருக்காது. நாமெல்லாம் சேர்ந்து தாயா அங்கே யூனியனு, நீ கொடுக்குற காசு தான்னாரு. நாங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு வருத்தம் வரும். நாங்கள் தமிழ்நாடுல வேர்ல்டு வரைக்கும் போய் முதலீட்டாளர்களை கூப்பிட்டு வந்து இங்கே முதலீடு பண்ணு, என் அப்பாவி தமிழம்பரத்தை பிள்ளைய படிக்க வைப்போம், வாழ வைப்போம்னு ஒரு முதலமைச்சர் வேர்ல்டு ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்து இங்கே முதலீடுக்கு இறக்குனா, ஒரு பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்து, நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இங்கே வந்து, இந்த தமிழ்நாடு முதலீடுக்கு உகந்த மாநிலமாக போதைப் பொருள் அதிகமாக புழங்குகிறது, இங்கே கலாச்சார சீரழிவு அதிகமாக இருக்கிறது, இங்கே வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் நீங்களே தமிழ்நாட்டில் வந்து உங்கள் கட்டுப்பாடில் இருக்குங்கிறீங்களே, நீங்களே இங்கே வந்து சொன்னால், நீங்கள் இங்கே வந்து சொன்னால் போதைப் பொருள் எங்கேருந்து வரும், எப்படி அனுப்புறீங்கன்னு அப்புறம் ஆய்வுக்கு போவோம். நான் கேட்குற நியாயமான கேள்வி, எந்த முதலீட்டாளர் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண வருவான்? அப்போ யார் குடியை யார் கெடுக்கிறது? நீங்கள் எங்களை வாழ வைக்கிற கம்பெனியா? உங்களுக்கு எங்களுக்கு நீதி பிஎம் கேர்னா அது என்ன? உங்க வளர்ச்சிக்கு கோட்டு சுட்டு போடுறதுக்காக கொடுத்த ஃபண்டா அது? இல்ல கோட்டு போடுறதுக்கு கொடுத்த பணமா அது பிஎம் கேர்? சூட்டு போடுறதுக்கு கொடுத்ததா? ஏங்க பிஎம் கேர் ஃபண்டுனா இப்ப எல்லாரும் சேமண்ணன் கேட்குற மாதிரி அது எங்க இருக்கு என்ன வரும்னு கேட்டா கூட கணக்கு சொல்ல மாட்டேங்குது.